Hello students, class 6 mathematics Olympiad workbook la ulla problems paakalam. Chapter 5 prime time. So last video la first 5 questions paathirundhom. Ipo நம்ம question number 6 la irundhu paakalam. Okay va. Question number 6, in the given prime factorization of 1050, the sum of P and Q is. So இந்த இடத்துல பாருங்க ஒரு டயக்ராம் இருக்கு. 1050 2 நம்பர்ஸால டிவைட் பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து இங்க r இருக்கு. இந்த நம்பரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அடுத்து r வந்து 2 நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. ஸோ இங்கே P இருக்குது, இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே Q இருக்குது, இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? சம் ஆஃப் P அண்ட் Q கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் என்ன இருக்குது? 1050. அதை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. R அண்ட் 35. அடுத்து R ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. 6 அண்டு P. அடுத்து 35 ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. 5 இன்ட்டு Q. ஓகேவா? ஸோ இப்போ 5ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 35 வரும் அப்படின்னா 5ஓட நம்ம என்னது 7 மல்டிப்ளை பண்ணால் தான் 5 7s are 35. கரெக்டா? ஸோ Q is equal to 7 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்து 6ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் R வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ நமக்கு என்ன தெரியாது அப்படின்னா இங்கே P தெரியாது, Rம் தெரியாது. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே 35ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 1015 செக் பண்ணிட்டா இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணுங்க, என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கிவன் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 150 நம்ம ஃபைண்ட் அவுட் 1050 ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். 1050 ப்ரைம் ஃபேக்டரைசேஷனுங்கும் போது ப்ரைம் நம்பர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். 2 5s are 10, 1 5s are 5, again 5, 4 5s are 20, 2 5s are 10, next இங்கே 6 இருக்குல்ல, 6 யூஸ் பண்ணிக்கலாம். 7 6 are 42. ஸோ அப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் என்ன வருது அப்படின்னா 1050க்கு 5 இன்ட்டு ஃபேக்டரைசேஷன் தான். 6 வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 இன்ட்டு 3ன்னு போட்டுட்டோம்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், இல்லை 6ன்னே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் சொல்லலாம். ஓகேவா? 5 இன்ட்டு 5 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 7 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வந்துடும், 1050 வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 35 இருக்குது. 35ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 1050 வருதுன்னு பாருங்கள். 7 5s are என்னது 35. அப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்குது, 2 3s are 6, 6 5s are 30. ஓகேவா? அப்போ 35ஓட நம்ம இங்கே 30 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1050 கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா சிம்பிள் 1050ல் 35 டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இங்கே நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கொடுத்ததுனால இதே மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம். ஸோ அப்போ 35 இன்ட்டு 30 1050னா R is equal to 30. R is equal to 30னா 6ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 30 வரும், 6 into 5, 6 5s are 30. So from this we find out P is equal to 5 and Q is equal to 7. Questionல என்ன கேட்டிருக்காங்க, sum of P plus Q. So P plus Q is equal to 5 plus 7 12. Answer is option C 12. Okay. Next question, if 3 into 6 into 7 into 10 is equal to 1260, then which one of the following number is not a factor of 1260? So 1260க்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஃபேக்டரைசேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஃபேக்டர்ஸ் அதாவது 1260ஓட ஃபேக்டர்ஸ் என்ன, அது ஃபேக்டரைசேஷன் பண்ணி அந்த வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு which one of the following number is not a factor of 1260னா ஒரு நம்பருக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேக்டரைசேஷன், ப்ரைம் ஃபேக்டரைசேஷனோ இல்லைன்னா ஒவ்வொரு நம்பரையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபேக்டரைஸ் பண்ண ரிசல்ட் வந்து இஸ் இன்க்ளூடட் இன் திஸ் வேல்யூவாக இருந்ததுன்னா அந்த 28 அப்படிங்கிற நம்பர் வந்து என்ன சொல்லலாம், ஃபேக்டர்ஸ் ஆஃப் 1260ன்னு சொல்லலாம்.
இஸ் நாட் இன்க்ளூடட்னா திஸ் நம்பர் இஸ் நாட் ஏ ஃபேக்டர்னு சொல்லிடலாம். ஓகேவா, செக் பண்ணலாமா? ஸோ 1260க்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3 × 6 × 7 × 10. ஓகே, அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு நம்பருக்கும் செக் பண்ண போகிறோம். 28க்கு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? 7 4s are 28. ஓகேவா, ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணலாம்? இதை 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம்னா 2 2s are 4. அப்போ 28 is equal to 2 × 2 × 7 இருக்கு. 2 × 2 × 7 வந்து இந்த ஃபேக்டரைசேஷன் வந்து இதுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். அப்போ வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த 6ஐயும் 2 × 3ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அடுத்து 7 × 10 என்ன பண்ணிக்கலாம்? முடிஞ்ச வரையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 5 × 2 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இதில் 2 2 1 7 இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது, இதில் 7 இருக்குது. ஓகேவா, அப்போ 28 வந்து இன்க்ளூடட். 28 factors of 28 is included in the factors of 1260. ஓகேவா, அதனால 28 factors of 1260ன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ 2 2s are 4 4 7s are 28. இங்கே 28ன்ற நம்பர் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் செக் பண்ணலாம். அடுத்து 36 நம்ம போட்டோம் அப்படின்னா 6 6 are 36, 2 3s are 6. அப்போ 36க்கு நம்ம போட்டால் என்ன வருது? ஸ்ப்ளிட் பண்ணியே போட்டுக்கலாம். 2 × 3. 6 நம்ம என்ன எழுதலாம்? எகைன் 2 × 3ன்னு எழுதலாம். கரெக்டாக, 2 2s 2 3s இருக்குது. ஓகேவா, இங்கே பாருங்கள், ஒரு 3 ஒரு 3 ஒரு 2 ஒரு 2 இருக்குது. ஓகேவா, அப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 36ம் இஸ் இன்க்ளூடட் in the factors of 1060 இருக்குது. அப்போனா 36 is a factor of 1260. ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 105 105. நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 2 5s are 10, 1 5s are 5, 3 7s are 21. அப்போ 105க்கு என்ன எழுதுவோம்? 3 × 7 × 5. இது வந்து இங்கே இருக்கான்னு செக் பண்ணலாம். 3 இங்கே பாருங்கள், இன்ட்டு மார்க் போடுறேன் இருக்குன்றதுக்கு, வேறு வேறு சிம்பிளுக்காக. 3 இருக்குது, 7 இருக்குது, 5 இருக்குது. அப்போ 105ஓட ஃபேக்டர்ஸ்லாம் எதில் இருக்குது? 1260லேயும் இருக்குது. இந்த வேல்யூஸ், இந்த ஃபேக்டர்ஸ் வந்து இன்க்ளூடட் இந்த ஃபேக்டர் ஆஃப் 1260. அதனால 105 இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் 1260ன்னு நம்மள சொல்லிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 56. 56 பண்ணோம் அப்படின்னா 2 2s are 4, 8 6 are 16. அடுத்து 2 1 2s are 2, 4 2s are 18. அடுத்து 2 7s are 14. அப்போ 56க்கு என்ன வேல்யூஸ் வருது? 56க்கு வந்து 2 × 2 × 2 × 7. எத்தனை 2s இருக்குன்னு பாருங்கள். 2வே 3 இருக்குது, அப்புறம் ஒரு 7 இருக்குது. இப்போ நம்ம ஆப்ஷனில் இங்கே இருக்கான்னு செக் பண்ணலாம். பாருங்கள், இப்போ சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஒரு 2 இருக்குது, 2 2 இருக்குது, இன்னொரு 2 மிஸ் ஆகுது, அப்புறம் 7 இருக்குது. ஸோ அப்போ நமக்கு என்னென்னா ஒரு 2 மிஸ் ஆகுது இல்லை, அதனால 56 வந்து இஸ் நாட் எ ஃபேக்டர் ஆஃப் 1260ன்னு சொல்லிடலாம். இதில் உள்ள எல்லா ஃபேக்டர்ஸும் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கணும். ஓகேவா, ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா அப்போ 56 இஸ் நாட் அ ஃபேக்டர் ஆஃப் 1260 அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா, ஸோ நமக்கு ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் டி 56. Question number 8. Which of the following numbers is not divisible by 8? So, is not divisible. Question நல்லா நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, question என்ன இருக்கு? Is not divisible இருக்கு. Is not divisible by 8ன்றதா question. So, divisibility rule 8க்கு என்ன divisibility rule? ஒரு நம்பர் பிகர் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பரோட லாஸ்ட் 3 டிஜிட் வந்து ஃபார்ம் நம்பர். இப்போ ஆப்ஷன் ஏக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 டிஜிட் என்ன?
672. இது வந்து ஃபார்ம் நம்பர் இப்படி 672ன்னு ஃபார்ம் ஆகுது. இந்த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 8 இருந்ததுன்னா the whole நம்பரை நம்ம என்ன சொல்லலாம் is divisible by 8ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இது 8ஆல் கேன்சல் ஆகுதா பாருங்க. 8 8s are 64, பேலன்ஸ் வந்து 3, 32, 4 8s are 32. அப்போ 672 is divisible by 8 அப்படின்னா அப்போ 34,672 is divisible by 8. பட் கொஷினில் எந்த நம்பர் இஸ் நாட் டிவிசிபிள் பை 8ன்னு தான் கேட்குறாங்க. அப்போ நமக்கு இந்த ஆப்ஷன் இல்லை. அடுத்த ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி வந்து என்ன? லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர் 132. ஸோ டிவிசிபிள் பை 8ன்னு செக் பண்ணலாம். 2 8s are 16, அதனால் 1 8s are 8. பேலன்ஸ் எவ்வளோ? பேலன்ஸ் வந்து 5, 52. 6 8s are 48. 6 8s are 48. பேலன்ஸ் வந்து 4. நமக்கு இங்கே வந்து அப்போ பாயிண்ட் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? 40ன்னா 5 8s are 40. அப்போ இதுதான் என்னது? டிவைட் ஆகலை, நமக்கு டெசிமல் வந்துருச்சு இல்லை? ஓகேவா? அதாவது ரிமைண்டர் வந்துடும் நார்மல் டிவிஷனில் எல் டிவிஷனில் நீங்கள் போட்டிங்கன்னா. ஓகேவா? அப்போ திஸ் நம்பர் தான் இஸ் நாட் டிவிசிபிள் பை 8. அப்போ 132 இஸ் நாட் டிவிசிபிள் பை 8ன்னா 84,132 is not divisible by 8. ஸோ நமக்கு கொஷினில் எந்த நம்பர் 8ஆல் டிவைட் ஆகாது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ நம்ம ஆப்ஷன் சி அண்ட் டியை செக் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் சி என்ன இருக்குது? 13,456. அப்போ லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர் என்ன? 456 டிவைடட் பை 8. 5 8s are 40, balance 5, 56. 7 8s are 56. 57. இது என்னது? நமக்கு டிவைட் ஆகுது இல்லையா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி. 14,568. லாஸ்ட் 3 டிஜிட் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ கேன்சல் பண்ணுறோம். 7 8s are 56, 1 8s are 8, 71. லாஸ்ட் 3 digits வந்து 8ஆல் டிவிசிபிள் ஆனால் இந்த ஹோல் நம்பரும் இஸ் டிவிசிபிள் பை 8ன்னு மீனிங். ஸோ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி மூணுமே டிவிசிபிள் பை 8. ஆப்ஷன் பி மட்டும்தான் இஸ் நாட் டிவிசிபிள் பை 8ஆக இருக்குது. ஸோ அவர் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 9. த நம்பர் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 30,620 இஸ் நாட் டிவிசிபிள் பை. எதால் டிவிசிபிள் ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க. நம்பர் வந்து என்ஸ் வித், அதாவது யூனிட் பிளேஸில் 0 இருந்ததுன்னா அந்த நம்பர் டிவிசிபிள் பை 10 சொல்லலாம், அந்த நம்பர் டிவிசிபிள் பை 5 சொல்லலாம். அடுத்து 0 இஸ் ஏ ஈவன் நம்பர் அப்படிங்கிறதுனால நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 2வும் சொல்லிடலாம். ஓகேவா? இதெல்லாம் ஈஸியாக உள்ள ஆப்ஷன். ஸோ அப்போ இந்த நம்பரை வந்து ஆப்ஷன் ஏ 2 டிவிசிபிள் பண்ணணும், 10 வந்து டிவிசிபிள் பண்ணணும். 4 and 8 மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும். 4 செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கணும். இங்கே லாஸ்ட் 2 டிஜிட் என்னது? 20. ஓகேவா? இந்த 20 அப்படிங்கும்போது 20 டிவைடட் பை 4. அப்போ 5 4s are 20. இந்த 2 டிஜிட் டிவிசிபிள் பை 4ஆக இருந்ததுன்னா the whole number is divisible by 4. அப்போ இந்த நம்பரை வந்து 4 டிவைட் பண்ணும். அடுத்து டிவிசிபிலிட்டி ரூல் 8 என்ன பார்த்தோம்? லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர். அப்போ 620 டிவைடட் பை 8. ஓகேவா? 7 8s are 56. அப்போ பேலன்ஸ் வந்து 6 60. ஓகேவா? அப்போ 16ங்கும்போது 8 8s are 64 போயிடும். அதனால 7 8s are எகெயின் என்னது? 56. பேலன்ஸ் வந்து 4 வந்துடுது. அப்போ பேலன்ஸ் இருக்குது, அதாவது ரிமைண்டர் இருக்குது. அதனால இங்கே தான் நமக்கு என்ன? திருப்பி பாயிண்ட் வச்சு நம்ம 14னா 5 8s are 40 அப்படின்னு போடுவோம். அப்போ இந்த நம்பர் தான் என்னது? இஸ் நாட் டிவிசிபிள் பை 8. அதாவது நமக்கு ரிமைண்டர் வந்துடும் நீங்கள் எல் டிவிஷன் மெத்தடில் போட்டால். ஓகேவா? ஸோ அப்போ 30,620 எந்த நம்பர் டிவைட் பண்ணாது அப்படின்னா 8ன்ற நம்பர். ஆப்ஷன் சி. ஓகே.
ஓகே, ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.